ஃப்ரெண்ட்ஸ் சின்னமன் உங்கள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு நேரம் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே ஈஸ்வரிக்குமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு போன அந்த வேலையும் தமிழ்ச்செல்வியும் கடத்த சொன்னது இங்கே ஈஸ்வரி தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா இந்த வீட்லேயே என்னை வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயத்துலையுமே அங்கே ஆண்டிச்சாமிக்குமே கால் பண்ணுறாங்க ஈஸ்வரியும். உடனே ஆண்டிச்சாமியும் அட்டன் பண்ணிட்டு அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரியுமே பேசவும் உடனே இங்கே ஈஸ்வரியும் இது இங்கே பாருங்கள், என் பேரெல்லாம் வெளியில் வரக்கூடாது, என் பேர் இந்த வீட்டில் தெரிய வந்துச்சுன்னா என்ன இந்த வீட்லேயே வைக்க மாட்டாங்க, தமிழ்ச்செல்வியை கொல்ல சொன்னது தெரிஞ்சிச்சுன்னா இங்கே சேதுவும் ராஜகமும் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஆண்டிச்சாமியும் அம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அது எதாச்சா இப்போ அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க, அதே மாதிரி என்னோட பெரியும் உங்களோட பெரியுமே அங்கே வெளியே வராது, அதெல்லாம் எல்லாமே நான் பார்த்துருங்கம்மா, எங்களோட ஆளெல்லாம் நல்லா தரமாக இருக்கிறாங்க, அதனால தான் நான் வெளியிலேருந்து ஆள் இறக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆண்டிச்சாமியும் சொல்லிடுறாங்க. அப்போ தான் இங்கே ஈஸ்வரிக்குமே கொஞ்சம் நம்பிக்கையும் வருது. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்விக்கு வளகாப்புக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்க. பத்தா மோகனான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் கொஞ்சம் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. அங்கே போன பழமுதிர்ச்சோலைக்கு போன விஷயம் நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும், இங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாது, அதே மாதிரி நம்ம வீட்டாளங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த விஷயம் வெளியே போயிருக்குன்னா இந்த வீட்டில் யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த வீட்டிலேருந்து யாரோ அந்த வேலையும் அங்கே தமிழ்ச்செல்வியுமே கடத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்க. உடனே ராஜாங்கமும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே போலீஸை வச்சு அந்த பிடிச்ச அந்த இந்திக்கார பசங்களை விசாரிக்க சொல்லியிருக்காங்க ராஜாங்கமும். அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் அவங்க ராஜாங்கம் கிட்ட போயிட்டு அப்பா எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குப்பா, நம்ம பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த வேலை காணிக்க சாத்திட்டு வர்றதுக்கு போனது இந்த வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் தெரியும், வெளியில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. அப்போ இருக்கும்போது நான் கரெக்டாக போன டைமுக்கு அவங்க எப்படி வந்து தமிழ்ச்செல்வியும் அந்த வேலையுமே கொண்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல ராஜாங்கமும் ஆமாம் சேது எனக்கும் அதுதான் சந்தேகம், இப்போ தான் டிஜி கிட்ட கால் பண்ணி விசாரிக்க சொல்லியிருக்கேன், இப்போ அந்த அடியாலையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க, அந்த பசங்களை விசாரிச்சா யார் அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வந்துடும், அவங்க கால் பண்ணுற வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், நீ இந்த விஷயமா யார்கிட்டையுமே பேசிக்காத, ஏன்னா தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பு வைக்க போகிறோம், ஏன்னா தமிழ்ச்செல்வி நல்லபடியாக இருக்கணும், நீங்கள் இப்போ தான் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறீங்க, அதே மாதிரி இந்த விவாகரத்து விஷயமா ரொம்ப நாளாக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அது மாதிரி பிரிஞ்சு இருந்தீங்க, ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்ச்செல்வியோட வளகாப்பு, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம நினைக்காம இருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கம் சொன்னதை கேட்டதும் சேதுவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஈஸ்வரியும் இங்கே ஆண்டிச்சாமி பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நினச்சி இங்கே ஈஸ்வரியுமே கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்காங்க. ஆனால் இங்கே சேதுவும் ராஜாங்கமும் அதுக்குள்ளே யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க போல. ஏன்னா இங்கே ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும் கொஞ்சம் டவுட்டுமே வந்துடுச்சு. அதே மாதிரி ராஜாங்கமும் ஐஜி கிட்ட சொல்லி அவங்கள விசாரிக்குமே சொல்லியிருக்காங்க. உடனே ஐஜியுமே அதை விசாரிச்சுட்டு அங்கே கடைசியாக ஐயா அவங்கள விசாரிச்சதில் ஒரு தகவல் வந்துச்சு, அதே மாதிரி ஆண்டிச்சாமி அப்படின்றவர் தான் இவங்கள அந்த வேலையும் தமிழ்ச்செல்வியும் கடத்த சொன்னாங்களாம், அதே மாதிரி தமிழ்ச்செல்வியை அங்கேயே கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இந்திக்கார பசங்க. அந்த ஆண்டிச்சாமியை பிடிச்சா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே இங்கே ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருது, நம்ம ஊர் ஆண்டிச்சாமி இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஜி கிட்டேயுமே ஐஜி நீங்கள் டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, ஒரு 4 போலீஸை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க, இங்கே ஒருத்தர் ஆண்டிச்சாமின்னு இருக்காங்க, அந்த அடியாலை கூட்டிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, ஏன்னா இவங்கள பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி இங்கே நீங்கள் டேரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஜி கிட்டேயுமே சொல்லிடுறாங்க. ஐஜியும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் சேதுக்கிட்டு போயிட்டு சேது இங்கே ஆண்டிச்சாமி அவங்க தான் அங்கே அந்த இந்திக்கார பசங்களை கடத்தத்துக்காக அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, ஆண்டிச்சாமி இருக்கிறது நம்ம ஊரில் ஒரே ஒருத்தர் தான் இப்போ வந்திருக்கானே அவன் தான் ஆண்டிச்சாமி, இவன் இது மாதிரி பண்ணுற ஆள் தான், ஏன்னா இவன் அடியால் வச்சு நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், இப்போ இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. சேதுவும் அப்பா நீங்கள் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாதீங்க, இந்த விஷயம் உங்கள் ஆண்டிச்சாமிக்கு தெரிய வந்துச்சுன்னா ஆண்டிச்சாமி தப்பிச்சு போயிடுவான், அவனை கையங்கோலமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேது சொன்னதை கேட்டுட்டு இங்கே ராஜாங்கமும் அமைதியாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே வந்து இன்னும் ராசாங்கம் இன்னும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இங்கே ராஜாங்கமும் அத்தா எதுவும் இல்லை அப்பத்தா, நீ ஆக வேண்டிய காரியம் பாரு, தமிழ்ச்செல்விக்கு இன்னைக்கு வளகாப்பு அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், அதே மாதிரி 10 ஜோடிக்கு வளகாப்பு வச்சுருக்கோம், அது வேலை நிறைய இருக்கும் அப்பத்தா, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சமாளித்து அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்தாங்க சேதுவும் ராஜாங்கமும். அந்த சந்தேகத்துக்கு
கேள்விகளுக்கு ஒரு விடையுமே கிடைச்சிருச்சு. இங்கே லாஸ்ட்டாக யார் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்றத உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஈஸ்வரி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஐஜியுமே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. உடனே அந்த இந்திக்கார பசங்களை கூட்டிகிட்டு வந்து முன்னாடியுமே உட்கார வைக்க, உடனே யாரா பண்ணதுன்னு சொல்லிட்டு இங்கே ஆண்டிச்சாமின்னு இருக்காங்க ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வைக்கவும், உடனே அது சார் இவர் தான் சார் எங்களை பண்ண சொன்னது, அந்த மலைக்கு போகிறவங்கள இது கார் மறைச்சி அந்த வேலையும் தமிழ்ச்செல்வியும் கடத்த சொன்னது இவர் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திக்காரங்க சொன்னதும் கேட்டதுமே இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும், உடனே இங்கே சேதுக்கு ராஜாங்கத்துக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர கோபம். உடனே இங்கே ஆண்டிச்சாமி நீ பண்ணன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் ஆண்டிச்சாமின்னு சொல்லிட்டு ஐஜி சொன்னபோது ஒரு சந்தேகமாக தான் இங்கே வர சொன்னேன், ஆனால் நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத நினச்சா நீ என்ன பிளான்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் உன்னை ஜெயிலில் போட்டு உன்னை லைஃப் லாங் வெளியே வர முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவேன், உன்னை யார் பண்ண சொன்னது, எதுக்காக இதை பண்ண அப்படின்ற மாதிரியுமே ஆண்டிச்சாமி கிட்ட ரொம்பவே கோபமாகவும் சட்டியை பிடிச்சிக்கிட்டு ராஜாங்கம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் ரொம்பவே பயம். அம்மா நம்ம மாட்டிப்போம், நம்ம மாட்டினா நம்ம கதை அதோ கதிதாமா அப்படின்ற மாதிரியுமே சித்ரா வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்ல, ஈஸ்வரியும் அடியே சித்ரா கொஞ்ச நேரம் பயப்படாமல் இருடி, நம்ம மாட்ட மாட்டோம், நம்ம பேர் அது மாட்டாது, அவன் ஆண்டிச்சாமி நம்ம பேரை சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரியுமே ஈஸ்வரி நம்பிக்கை நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டிச்சாமி ஐயா நான் இதை தெரியாமல் பண்ணிட்டேன்யா, அதுவும் இல்லாமல் நான் இந்த குடும்பத்தில் இந்த வேலை பழமுதிர்ச்சோலைக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. நான் சும்மாவே ரொம்ப பிஸ்னஸ்லாம் இது ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே நஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தாங்க ஈஸ்வரி அம்மா எனக்கு கால் பண்ணி இது மாதிரி பழமுதிர்ச்சோலைக்கு இது முருள் கோயிலுக்கு வேலு காணிக்கையாக சாத்துறாங்க, அதுவும் வைரவேல், அதை நீ அடிச்சுனா ஒரே அடியாக செட்டில் ஆகிடலாம், அதே மாதிரி நான் சொல்கிறதையும் நீ ஒன்று பண்ணணும், தமிழ்ச்செல்வியை கடத்தி அங்கேவே நீ கொலை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியுமே சொன்னாங்க. அதனால தான் அந்த விஷயத்த செஞ்சையா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆண்டிச்சாமியும். இதை கேட்டதும் அப்பத்தா மோகனா இங்கே ராசாங்கம் சேதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. உடனே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கோபம். உடனே ஈஸ்வரி என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியுமா, தமிழ்ச்செல்வி இது வயிற்றுல குழந்தை இருக்குது, அது தெரியாமல் தமிழ்ச்செல்வியை கொள்ள நீ அமுச்சு விட்டுருக்க, அந்த வைரவேல் போனால் இன்னொரு வயல் கூட நான் அங்கே பழமுதிர்ச்சோலைக்கு நான் செலுத்திடுவேன், அதே மாதிரி தமிழ்ச்செல்வி உயிர் போனால் கிடைக்குமா, நீ இது மாதிரி பண்ணது எனக்கு மிகப்பெரிய கோபமாக இருக்குது, அதே மாதிரி உன்னை நிறைய டைம் மன்னிச்சு விட்டுட்டேன், ஆனால் இதுக்கு மேலேயுமே உன்னை மன்னிச்சு விட மாட்டேன் சார், இவங்க கூட சேர்த்து இந்த ஈஸ்வரின்றவளையும் இழுத்துட்டு போங்க சார், அந்த சித்ராவையும் இழுத்துட்டு போங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தமிழ்ச்செல்வியை கொல்ல பிளான் போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுக்கும் சித்தி நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு அசிங்கமாக இருக்குது, உங்களை இந்த வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள சொல்லணும், ஆனால் நீங்கள் திருந்துவீங்க, அது மனசு மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா இது வரைக்குமே உங்களை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, தமிழ்ச்செல்வி மேலே உங்களுக்கு அப்படி என்ன கோபம், தமிழ்ச்செல்வி உங்களுக்காக எதனா தீங்கு பண்ணியிருக்காளா, நீங்கள் தான் அங்கே தமிழ்ச்செல்வி நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையாக பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தான் போஸ் அந்த ஆபத்தான காட்டுக்குள்ள தமிழ்ச்செல்வி வாயு வயிறுமா இருக்கான்னு கூட தெரியாமல் தலைமையில் அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்து எடுத்துகிட்டு வந்து நல்ல பேர் வாங்கலான்னு சொல்லிட்டு நினச்சாங்க, ஆனால் இப்போ தமிழ்ச்செல்வி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி தமிழ்ச்செல்வியே போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டீங்க பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அதே மாதிரி தமிழ்ச்செல்வி இது விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் அப்பாவே பார்த்துங்க இப்போ போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போக சொல்லிட்டாங்க, ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களை நான் கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவான்னு வரையுமே இங்கே சேதுவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அப்பத்தாவும் அடியை சிரிக்கி இங்கே தமிழ்ச்செல்வியை எதனா ஒரு பிரச்சனை இழுக்கலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது, இங்கே சேதுவும் ராஜாங்கமும் எவ்வளோ டைம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டைம் புத்திமதி சொல்லியிருக்காங்க, அப்போ கூட உங்களுக்கு புத்தின்றது வராதா, இங்கே தமிழ்ச்செல்வியை உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா, அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளேருந்து அந்த விஷவண்டுக்கிட்ட இருந்து உங்கள் மாற்று மருந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் உயிரெல்லாம் காப்பாற்றினாலே உங்களுக்கு அப்போ கூட கொஞ்சம் கூட மனசாட்சி கூட இல்லையா, தமிழ்ச்செல்வியை கொள்ளணும்னு நினைக்கிறீங்களே, இந்த வீட்டில் எல்லாரும் உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணமே தமிழ்ச்செல்வி மட்டும்தான், இப்போ ராசாங்கம் இப்போ உயிரோடு இருக்காருன்னா அதுக்கு தமிழ்ச்செல்வி மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி இங்க அப்பத்தாவுமே ஈஸ்வரியை ரொம்பவே அசிங்கமாகவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி நீ இதுக்கு மேலேயுமே திறந்தவே மாட்ட, ஏன்னா அவங்கள திருத்தணும், திருத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்னிங்குமே விட்டுச்சு, ஆனால் நீங்கள் எல்லாம் கேட்காம மறுபடியும் இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலேயுமே நான் இந்த விஷயத்தில் எந்த முடிவுமே நான் சொல்லலை, ராசாங்கம் சொன்ன மாதிரி உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் தான் வைக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் வெளியவே இருக்கக்கூடாது, ஏன்னா வெளியே விட்டால் எல்லாருக்குமே ஆபத்து,
இன்னைக்கு நீங்கள் தமிழ்ச்செல்வியை கொல்ல துணிஞ்சு நீங்கள் நாளைக்கு என்னையும் ராசாங்கத்தையும் கொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதே மாதிரி நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ராசாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரியும், மாமா நான் எதுவும் தெரியாமல் அது தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி மேலே இந்த கோவத்தில் அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ண சொல்லிட்டேன். தமிழ்ச்செல்வியை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வயிறு வேலையுமே நான் கடத்த சொன்னேன். அதே மாதிரி அது நான் சேதுவெல்லாம் கொல்ல சொல்லலை மாமா. தமிழ்ச்செல்வி மேலே இருந்த கோவத்தில் ஏதோ அப்படி நான் சொல்லிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா. மாமா அவங்கள என்னை பிடிச்சிட்டு போக சொல்லாதீங்க, நான் மறுபடியும் இது மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டேன், நான் இது மாதிரி பண்ண மாட்டேன் மாமா, மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலை விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரியும் இப்படி சொன்னதை பார்த்த ராஜாங்கமும், ஈஸ்வரி இதுக்கு மேலே நீ எதுவுமே இங்கே பேசாத, நீ பேசுகிறதுனா எது இருந்தாலுமே நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பேசு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புத்திமதி வரும், அப்போ அது நீங்கள் திருந்துறீங்களான்னு பார்க்கலாம். நீயும் சரி இல்லை இது போஸும் சரி யாருக்குமே ஒரு நல்லதையுமே பண்ணது கிடையாது. அதே மாதிரி நல்லது பண்ணால் மற்றவங்களோட உழைப்பையும் மற்றவங்களோட கஷ்டத்தையும் தான் திருடி நீங்கள் அது ஒரு நல்ல பேர் வாங்குறீங்களே தவிர நீங்கள் ஒரு விஷயமே பண்ணதும் கிடையாது. நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க, ஓகே, உங்களால் யாருக்குன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா அது கூட விடுங்க, உங்களால் மற்றவங்களுக்கு நிறைய கெட்ட விஷயம் தான் நடந்திருக்கு. உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தாவே எனக்கு அதுவே போதும். நீங்கள் இந்த வீட்டில் எந்த வேலை செய்யலனாலும் கூட பரவாயில்ல, ஆனால் மற்றவங்கள நீங்கள் எதுவும் எந்த ஒரு துன்பமும் படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அதை கேட்காம இங்கே தமிழ்ச்செல்வியே கொள்ள நீங்கள் துணிஞ்சிருக்கீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க, நீயும் சித்ராவும் நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் அங்கே ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிடுறாங்க. அதுக்கு மேலேயுமே இங்கே ஈஸ்வரியுமே எல்லாருக்கிட்டேயுமே அப்பத்தாக்கிட்ட சேதுக்கிட்ட எங்கள் ராஜாங்கத்துக்கிட்டன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சேது சொல்லுப்பா, நான் ஏதோ தெரியாமல் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், மறுபடியும் இது மாதிரி நான் பண்ண மாட்டேன், ஏதோ நான் கோவத்தில் அது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அது மாமா நான் ஏதோ தெரியாமல் தான் பண்ணிட்டேன், அதுவும் இல்லாமல் எங்கள் தாமரைக்கு வேற கல்யாணம் வேற அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ நான் உள்ளே போயிட்டேன்னா அவங்க அந்த கல்யாணமே நடக்காது. அது இல்லாமல் இன்றைக்கி வளகாப்பு மாமா இந்த தமிழ்ச்செல்விக்கு, அந்த வளகாப்பு விஷயமா இப்போ நல்ல காரியம் நடக்குது, இப்போ என்ன போலீஸ் ஸ்டேஷனில் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி அங்கே ராஜாங்கம் மனசை மாற்றலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ராஜாங்கம் மாறாமல் நீங்கள் மற்றவங்களை எதனா ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இதே முடிவை தான் நான் எடுத்திருப்பேன். அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நீ இவ்வளோ பெரிய துரோகம் நினைக்கிறேன்னா இதுக்கு மேலே நீ மாறவும் போகிறதில்ல, மாறவே மாட்டீங்க. அதனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து புத்திமதியோட நீங்கள் வெளியே வாங்க, அதுக்கப்புறம் உங்களை இந்த வீட்டுக்குள்ளே விடுறதா இல்லை வெளியே விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லி விடுறாங்க. உடனே சேதுவும், சார் இவங்கள இங்கே விடாதீங்க சார், விட்டால் இதே மாதிரி தான் சார் கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, எப்பவும் போல் கெஞ்சி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, இவங்கள இங்கே விட்டுறாதீங்க, நீங்கள் இவங்கள ஃபஸ்ட்டு கண்ணு காணாத இடத்துல நீங்கள் தூக்கிட்டு போயிடுங்க, ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் இருக்க விடாதீங்க, ஃபஸ்ட்டு தரத்தரன்னு இட்டுட்டு போங்க சார். இவங்க இப்படி தான் சார் எத்தனை தப்பு பண்ணியிருக்காங்க, அப்போல்லாம் இவங்கள பிடிச்சி கொடுக்கல, ஆனால் இதுக்கு மேலேயுமே இந்த வீட்டில் இவங்கள விடுறதா இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் சொல்லிடுறாங்க. உடனே ஈஸ்வரி, சேது என்னை பார்ப்பா, உங்கள் சித்தியை பாரு, நான் எதுவும் இனிமேல் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், மறுபடியும் இது மாதிரி ஒரு தப்பு பண்ணனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படி இப்படின்னு பேசி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே யாருமே மனசை மாறுற மாதிரி தெரியல. உடனே எங்கள் அப்பத்தாவுமே, ஈஸ்வரி நீ பண்ண தப்பு மிகப்பெரிய தப்பு, அதுவும் இல்லாமல் இப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றில் ஒரு குழந்தை வேறு இருக்குது, அது இருக்குன்னு தெரிஞ்சுமே நீ இங்கே தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண சொல்லியிருக்க, அப்போ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், 2 உயிரை காவு வாங்க பார்த்துருக்க, எப்படியோ ஒரு வழியாக சேது இங்கே தமிழ்ச்செல்வியை போய் காப்பாற்றிட்டான். அப்படி காப்பாற்ற இருந்திருந்தா இப்போ தமிழ்ச்செல்வி உயிரை பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது, நீங்களும் தப்பிச்சிட்டு இருப்பீங்க, அப்படியே நல்ல பேர் எடுத்து கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் சேது கடைசி வரைக்கும் தமிழ்ச்செல்வியை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே செத்து போடணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருக்கீங்க, சேது நல்லா இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு தானே நீங்க இது மாதிரிலாம் பண்ணீங்க. அதே மாதிரி போஸோட கல்யாணத்தை சேதும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து நிறுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு கோவத்தில் தான் நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க சேது மேலேயும் தமிழ்ச்செல்வி மேலேயும் கோவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க, இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு நீங்க துணிஞ்சுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஈஸ்வரி. ஆனா நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரியுமே எங்க அப்பத்தாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தாங்க சாவித்திரியும் தாமரையும். அதுக்கப்புறம் இங்கே சாவித்திரியும் வந்து, அண்ணன் இவங்களெல்லாம் விடவே கூடாதுண்ணே, இதுக்கு மேலேயுமே இந்த வீட்டில் விட்டால் எல்லாருக்குமே ஆபத்துண்ணே, இன்றைக்கி தமிழ்ச்செல்வியை கொள்ள நினச்ச இப்போ ஈஸ்வரி நாளைக்கு உங்களை கொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம், இதுக்கு மேலே அவங்க இருக்கக்கூடாதுண்ணே, போலீஸை அவங்கள
இந்த வீட்டை விட்டு டக்குன்னு கூட்டிட்டு போக சொல்லுங்கண்ணே. இதுக்கு மேல அவங்கள இங்க விட்டீங்கன்னா உங்ககிட்ட கெஞ்சி கடமாடி இந்த வீட்டுக்குள்ளே இருந்துருவாங்க. மறுபடியும் யாருன்னா எதனா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே அப்படின்ற மாதிரியுமே சாவித்திரி தாமரையும் இங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. ராஜாங்கமும் இதை கேட்டுட்டு, சாவித்திரி நீ ஒரு நிமிஷம் அமைதியாரு. இதுக்கு மேல நான் அவளை மன்னிக்கவும் போறதில்ல, அவளை இந்த வீட்டுக்குள்ள இருக்கவும் விட போறதில்ல. அவ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஷிட்டாவும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸுமே அவங்கள கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.